ஃபிஷ்ஷோட தீமாக இருக்கட்டும், மெர்மைடோட தீமாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. எகிப்தியன் தீமில் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்கங்க. ஸோ மம்மியாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய லாங்குவேஜாக இருக்கட்டும், ஸோ அங்கே எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க. ஸோ எல்லாமே வந்து சிமெண்ட்டில் சூப்பராக ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. வாட்டர் வந்து மேலே இருந்து கீழே ஃபால் ஆகிற மாதிரியான உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்களுடைய பார்க்குக்கோ உங்களுடைய கார்டன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இது மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க் நீங்கள் பண்ணணும், பெயிண்டில் பண்ணணும், சிமெண்ட்டில் பண்ணணும் அப்படின்னாலும் இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மரத்து மேலே இருந்து ஒரு மலைப்பாம்பு எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு தீமை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே ஒரு மெர்மைட் பெரிய கப்பல், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிமெண்ட்டில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு ஆக்டோபஸ் இருக்கிற மாதிரியும், புதைப்படிமங்கள் இருக்கிற மாதிரியான தீம்லையும், நிறைய தூண்கள் இருக்கிற மாதிரியான தீம்லையும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. அவதார் தீமில் வந்து டிராயிங்கும் பண்ணியிருந்தாங்க. ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ எடுக்கிறதுக்காக தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபன் வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஃபன் வேர்ல்டில் என்ன வீடியோடா எடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே யோசிச்சுட்ருக்கலாம். ஸோ இங்கே ஒரு வீடியோ இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஒர்க்கு தாங்க. ஏஷியாவிலே மிகப்பெரிய அக்வாரியம் பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்த ஃபன் வேர்ல்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய கிளைண்ட் வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அக்வாரியத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தான் ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்ட் ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் பண்ணித்தராங்க, என்ன டிசைனில் பண்ணித்தராங்க, என்ன யூனிக்காக பண்ணித்தராங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல்லேருந்து கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்வாரியம் பேரடைஸோட என்ட்ரிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷோட தீமாக இருக்கட்டும், மெர்மைடோட தீமாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே யூனிக்காக இருக்குது. டிக்கெட் கவுண்டரில் இந்த மாதிரியான எகிப்தியன் தீமில் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்கங்க. ஸோ மம்மியாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய லாங்குவேஜாக இருக்கட்டும், ஸோ அங்கே எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் யூனிக்காக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அரசரோட சிம்மாசனத்தையும் இந்த இடத்துல வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எகிப்துக்கு போனால் என்ன ஒரு ஃபீலிங் கிடைக்குமோ அந்த ஃபீலிங் வந்து இந்த இடத்துல கிடைக்கிற மாதிரியான ஒரு தீமில் என்ட்ரன்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. மார்வல் ஃபேன் நிறைய பேர்த்துக்கு தெரியும், காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த கேரக்டரோடைய டிராயிங்கையும் இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே சுற்றி முற்றி பார்த்தீங்க அப்படின்னா எகிப்து எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற தீமில் வந்து இந்த என்ட்ரன்ஸை வந்து ஆர்ட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்தால் இங்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க. ஸோ எல்லாமே வந்து சிமெண்ட்டில் சூப்பராக ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ ஆகும். ஸோ ரெண்டு பாறைக்கு இடையில எப்படி தண்ணி வெளியே வருமோ அதுக்கேற்ற தீமில் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சுற்றி முற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், பாறை எல்லாமே வந்து உங்களுக்கு சிமெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடியதை பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே தான். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தண்ணிக்குள்ளே ஒரு பெரிய தூண் இருந்தால் எப்படி இருக்கும், சுற்றி முற்றி பாறைகள், அதுக்கப்புறம் அங்கே கொக்கு உட்காந்துருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரம் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நகர்ந்து உள்ளே போனோம் அப்படின்னா ஆதிகால மனுஷனோட மூஞ்சியில் இருந்து மரம் வளர்ந்துருக்கிற மாதிரி, அதாவது பழைய படங்கள்லாம் ஒரு ட்ரெஷர் படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய தீம்ஸ் வந்து பார்ப்பீங்க. மண்டை ஓட்டோட ஒரு ஓவியம் வந்து இருக்கும், அதுக்கு மேலே வந்து மரம் இருக்கிற மாதிரியான ஒரு தீமில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ சேம் லைக் அதே தீமில் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே யூனிக்காக இருக்குது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி மரத்து மேலே ஒரு மயில் நிற்கிற மாதிரியான ஒரு தீமில் வந்து பண்ணியிருக்காங்க. மேலே இருந்து செடி இதெல்லாம் வந்து அப்படியே மரத்துலேருந்து கீழே விழுகிற மாதிரியான, அதாவது மேலேருந்து கீழே வர்ற மாதிரியான ஒரு தீம் வந்து இருக்குது. ஸோ அதை பார்த்தா ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரியான ஒரு தீமில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இது வந்து சிமெண்ட்டில் கட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க.
ஸோ அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க்கை வந்து சிமெண்ட்லேயே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. சரி, அப்படியே அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போனால் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. மரத்து மேலே இருந்து ஒரு மலைப்பாம்பு எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு தீமை வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து உண்மையாகவே நிஜமாகவே இருக்கிற மாதிரியாக தான் இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும். ஆர்ட் ஒர்க் வந்து சிமெண்ட்டில் மட்டும்தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஆர்ட் ஒர்க் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து டிராயிங் தான் வரைவாங்க. ஸோ செவுத்துலேயுமே இவங்க வந்து சூப்பராக டிராயிங் பண்ணி தர்றாங்க. அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பல் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து சிமெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த இடத்துல வாட்டர் வந்து மேலே இருந்து கீழே ஃபால் ஆகிற மாதிரியான ஒரு யூனிக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கை பிடிச்சி நிற்கிறதா இருக்கட்டும், ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு சிமெண்ட்டு தான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கொக்கு நாரைகள் இது எல்லாமே சிமெண்ட்டு தான். பாறைகள் முதற்கொண்டு எல்லாமே சிமெண்ட்டு தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தண்ணி வந்து மேலே இருந்து கீழே விழுகிற மாதிரியான ஒரு தீமில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே போய் பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். டைரெக்டாக அது வந்து ஒரு குளத்துக்குள்ளே விழுகிற மாதிரியான ஒரு இதில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த குளத்துக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது. அதை நான் வந்து போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துலேருந்து நான் கீழே வந்ததுக்கப்புறம் நான் ஃபிஷ் டேங்க்குள்ளே பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஷார்க் வந்து ஃபிஷ்ஷை முழுங்குற மாதிரியான ஒரு தீமில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க சிமெண்ட்டில் தான் அந்த ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அடுத்து வந்து நான் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசரோட வாயை வந்து ஓப்பன் பண்ண மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கீழேயே வந்து கற்கால மனிதர்களுடைய ஃபேஸ் இருக்கிற மாதிரியான ஆர்ட் ஒர்க் வந்து சிமெண்ட்லேயே வந்து பண்ணியிருந்தேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இவங்க சிமெண்ட்டு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பெயிண்டில் செவுத்தில் வரைகிற மாதிரி இருந்தாலும் அந்த ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மேலே வந்து காமிச்சேன் பார்த்தீங்களா, தண்ணி வந்து மேலேருந்து கீழே விழுகிற மாதிரியான ஒரு தீமில் வந்து நான் காமிச்சிருப்பேன். ஸோ அப்படியே இறங்கி கீழே வந்தோம் அப்படின்னா இதுதாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பாறையிலேயே இருக்கிற மாதிரியான ஒரு தீமை வந்து கொடுத்துருக்காங்க சிமெண்ட்லேயே. அது மட்டும் இல்லாமல் அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே ஒரு மெர்மைட், அதாவது கடல் கன்னி உக்காந்துருக்க மாதிரி ஒரு டிராயிங் ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரிஜினாலிட்டியாகவும் இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாகவும் வந்து பண்ணியிருந்தாங்க. நான் நேரில் பார்த்து அசந்து போயிட்டேன். ரொம்பவே குவாலிட்டியாக வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்த தீம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ப்ளூயிஷாக இருக்கிற மாதிரி, அந்த கடலோட தண்ணியோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூயிஷாக தான் இருக்கும். ஸோ அந்த டைப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு தீமில் ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இன்னுமே சூப்பரான ஒரு விஷயத்த நான் வந்து பார்த்தேன். ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய கப்பல் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிமெண்ட்டில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு ஆக்டோபஸ் இருக்கிற மாதிரியும், ஸோ சுற்றி வந்து கடல் தண்ணியில் அந்த கப்பல் வந்து ஒரு பாறை கிட்ட நிற்கிற மாதிரியான ஒரு தீம்லேயும் வந்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, செவுத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவதார் தீமில் வந்து டிராயிங்கும் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டில் பண்ணணும், இல்லை உங்கள் ஹோட்டலில் பண்ணணும், இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து நீங்கள் விநாயகர் சிலை இது மாதிரி வைக்கணும், இல்லை நீங்கள் பெரிய ஒரு லே அவுட் போட்டிருக்கீங்க, அதில் பார்க்கில் வந்து எனக்கு இது மாதிரி தீம் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் எல்லா விதமான உங்களுடைய கஸ்டமைஸுக்கு ஏற்ற மாதிரியான தீமில் வந்து இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும், கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க இது மட்டும்தான் பண்ணுறாங்களா இல்லை வேறு எதுவும் பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா டனல் தீமில் வந்து கொடுத்துருந்தாங்க. டனல் தீமை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம தலைக்கு மேலே ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஓடிட்டுருக்கோம். ஸோ கிளாஸ் ஒர்க் இவங்க பண்ணலை, உள்ளே இருக்கக்கூடிய ஆர்ட் ஒர்க்கு தான் இவங்க பண்ணியிருக்காங்க. சைடில் இருக்கக்கூடிய பாறைகளாக இருந்தாலும் சரி, கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பாறைகள், பவளப்பாறைகள், அதுக்கப்புறம் அந்த கல், பழைய காலத்தில் அந்த அக்வாமேன் படம் பார்த்துருப்பீங்க, அதிலலாம் வந்து நிறைய ஆர்ட் ஒர்க் வந்து உள்ளே காமிப்பாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க சிமெண்ட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்தேன். அந்த அரசர்கள் உட்காந்துருக்க மாதிரியான தீம்லேயும், உள்ளுக்குள்ளே வந்து ட்ரெஷர், அதாவது புதையல் இருக்கிற மாதிரியான தீம், புதைப்படிமங்கள் இருக்கிற மாதிரியான தீம்லேயும், நிறைய தூண்கள் இருக்கிற மாதிரியான தீம்லேயும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு பாதுகாவலர்கள் இருக்கிற மாதிரியும், ஓவியங்கள் இருக்கிற மாதிரியான தீம்லேயும் நிறையா வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
இவங்க எங்கெங்கே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ அந்த தீமில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வேணும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்களுடைய பார்க்குக்கோ உங்களுடைய கார்டன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இது மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க் நீங்கள் பண்ணணும், பெயிண்டில் பண்ணணும், சிமெண்ட்டில் பண்ணணும் அப்படின்னாலும் இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் கால் பண்ணுங்கள். ஸோ இவங்களை பற்றினா மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் நிறையா நான் பார்த்தேன், எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வீடியோவோட லென்த் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு அப்படின்றதுனால என்னால் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி கால் பண்ணுங்கள். அவங்க ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃப்யூல். டாட்டா, see you soon.